இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் வந்து எப்படி இன்ஹெரிட்டன்ஸில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இது ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஷின். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஆல்ரெடி ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குது அப்படின்னா அந்த பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை வந்து நம்ம டிரைவ்டு கிளாஸில் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை திரும்ப நம்ம டிரைவ்டு கிளாஸில் டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த கிளாஸில் இருக்கிற அப்படியே வந்து இன்ஹெரிட்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறலாம். இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸுங்கிற கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணியிருக்கு. இந்த கிளாஸில் ப்ரொடெக்டட் மெம்பராக வந்து எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே இது ஷோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த ஷோவில் என்ன அப்படின்னா எக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏ கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இது. ஸோ எந்த பராமீட்டரோ எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த கிளாஸ் ஏக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்பைலர் இந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து கால் பண்ணிக்கும். ஸோ அது கால் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா ஐ ஆம் கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அடுத்து இதோட டிஸ்ட்ரக்டர் என்ன அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட், இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் அவுட் ஆஃப் ஸ்கோப் ஆகும்போது டிஸ்ட்ரக்டர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த டிஸ்ட்ரக்டரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாய் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளாஸ் பி அப்படின்னு சொல்லி ஒரு டிரைவ்டு கிளாஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் பி அப்படிங்கிறது கிளாஸ் ஏவை வந்து பப்ளிக் மோடில் டிரைவ் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிளாஸ் பி அப்படின்னு பார்த்தோன்னா கிளாஸ் ஏல இருக்கிற எக்ஸும் இதுக்குள்ளே டிஃபைன் ஆகும். ஓகேங்களா, அது டிஃபால்ட்டாக வந்து உள்ளே இன்ஹெரிட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து ஹிடனாக இருக்குது. இங்கே நம்ம கிளாஸ் பியில் என்ன கொடுத்துருக்கோன்னா ப்ரொடெக்டட் மோடில் ஒய் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து பப்ளிக் மோடில் நம்ம கிளாஸ் பியோட கன்ஸ்ட்ரக்டரை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். சரி, நம்ம பராமீட்டர்ஸ் நம்ம இந்த கிளாஸ் பியோட ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது அங்கே நம்ம ரெண்டு வேல்யூஸை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து இந்த பராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அங்கே நம்ம வேல்யூ பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற ரெண்டு வேல்யூ வந்து இங்கே ஒன்று எக்ஸ்1க்கும் இன்னொன்று ஒய்1க்கும் பாஸ் ஆகும். அதில் இருக்கிற எக்ஸ்1 வந்து இங்கே இருக்கிற எக்ஸுக்கும், இங்கே வர்ற ஒய்1ஓட வேல்யூ வந்து இங்கே இருக்கிற ஒய்க்கும் அசைன் ஆயிரும். அடுத்து இங்கே பிங்கிற கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டரை வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது மேலே இருந்தது வந்து பராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர், இங்கே கீழே இருக்கிறது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும்போது நமக்கு ஐ ஆம் கிளாஸ் பி அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஒரு சிஅவுட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஒரு பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கிளாஸ் பியோட ஆப்ஜெக்ட் அவுட் ஆஃப் ஸ்கோப் ஆகும்போது நமக்கு பாய் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு கிளாஸும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா இங்கே இன்ட் மெயினில் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே என்ன அப்படின்னா நம்ம கிளாஸ் பியில் ஷோ அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கு. இந்த ஷோ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூ என்னங்கிறத பிரிண்ட் பண்ண போகுது. சரி, அதுதான் வந்து ஷோவில் ஒர்க் ஆகும். அடுத்து இந்த மேலே இருக்கிற இந்த கிளாஸ் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது தான் உள்ளே இருக்கிற மெம்பர்ஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஏங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேஷன். ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஏ அப்படிங்கிறது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா கிளாஸ் ஏல இருக்கக்கூடிய எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு ஒரு மெமரி 4 bytes ஆஃப் மெமரி கிரியேட் ஆகுது. அதே சமயம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து கால் ஆகி டிஃபால்ட்டாக அந்த கன்ஸ்ட்ரக்டர் நம்ம இந்த மெமரியும் இங்கே வந்து எந்த பராமீட்டரும் பாஸ் பண்ணலை இல்லையா, ஆப்ஜெக்ட் ஏ அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்கலி இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்
வந்து கால் ஆகுது. ஸோ அப்போ நமக்கு ஐ ஆம் கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஐ ஆம் கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷனில் நெக்ஸ்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா பி கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஆப்ஜெக்ட் பி. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு 30, 20 அப்படின்னு சொல்லி 2 வேல்யூஸை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் பி அப்படின்ட்டு பிங்கிற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நமக்கு பராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். சரி, ஈவன்தோ இங்கே வந்து நம்ம 2 கொடுத்துருந்தாலும் கிளாஸ் பியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டரும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம இந்த இடத்துல பிங்கிற கிளாஸுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம் 30, 20. அப்போ நம்ம இங்கே பராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் தான் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்க, அப்போ அதுக்கு முன்னாடி இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பி அப்படிங்கிற கிளாஸ் ஏங்கிற கிளாஸ்ல இருந்து இன்ஹெரிட் ஆயிருக்கு. சரிங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இங்கே என்ன நடக்குதுன்னா கிளாஸ் ஏல இருக்கக்கூடிய டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரும் கால் ஆகும். சரி, அதனால தான் இப்போ செகண்ட் டைமாக ஐ ஆம் கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த டிஃபால்ட் ஏ கிளாஸில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து செகண்ட் டைம் நம்ம ஐ ஆம் கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லி இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ ஆப்ஜெக்ட் பி அப்படிங்கிறதுக்கான பராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் இங்கே கால் ஆகிருக்கு. அப்போ அங்கே இருக்கிற 30ங்கிறது வந்து இங்கே இருக்கிற x1க்கும் 20ங்கிறது இங்கே இருக்கிற y1க்கும் பாஸ் ஆகுது. ஓகே, அடுத்த அதில் இருக்கிற x1ங்கிறது இங்கே இருக்கிற எக்ஸுக்கு டிஃபைன் ஆகும், y1ங்கிற வேல்யூ வந்து இங்கே இருக்கிற yக்கு டிஃபைன் ஆகுது. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓபிஜே ஆப்ஜெக்ட் பிங்கிற கிளாஸ்லோட ஆப்ஜெக்டை வச்சு ஷோ அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா எக்ஸில் இருக்கிற வேல்யூவும் ஒய்யில் இருக்கிற வேல்யூவும் இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம அங்கே x1 அப்படிங்கிறது எக்ஸுக்கும் y1ங்கிறது ஒய்க்கும் போயிருக்கு. அப்போ 30, 20ங்கிறது எக்ஸுக்கும் ஒய்க்கும் அசைன் ஆயிருக்கு. ஸோ அந்த எக்ஸ் வேல்யூவும் y வேல்யூவும் 30, 20 அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ x is equal to 30, y is equal to 20 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு ரிட்டர்ன் 0. ஸோ இதோட நமக்கு என்ன அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிட் ஆகுது. அப்போ நமக்கு ஆப்ஜெக்ட் பி வந்து அவுட் ஆஃப் ஸ்கோப் ஆகுது, ஆப்ஜெக்ட் ஏவும் அவுட் ஆஃப் ஸ்கோப் ஆகுது. ஸோ எப்பெல்லாம் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்கோப் போகுதோ அப்போ டிஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பி அப்படிங்கிற டிஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். அப்போ நம்ம ஆப்ஜெக்ட் பி டிஸ்ட்ரக்டர் என்ன பாயின்னு கொடுத்துருக்கோமா, ஸோ ஆப்ஜெக்ட் பியோட டிஸ்ட்ரக்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் அதோட இன்ஹெரிட்டன்ஸ் தானே, ஏவோட கிளாஸோட இன்ஹெரிட்டட் இதுதான் கிளாஸ் பி. அப்போ ஏல இருக்கிற டிஸ்ட்ரக்டரும் இங்கே கால் ஆகி நமக்கு பாய் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அடுத்து பார்த்தோன்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் ஏ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஆப்ஜெக்ட் ஏ அது வந்து டிஸ்ட்ராய் ஆக போகுது. அப்போ அதில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரக்டர் வந்து நமக்கு கால் ஆகி திரும்ப பாய் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால தான் நமக்கு இங்கே 2 கிளாஸ் பியில் இருக்கக்கூடிய பாய் அதோட பேஸ் கிளாஸ் ஏல இருக்கக்கூடிய பாய் பிரிண்ட் ஆகுது. அடுத்து தனியாக வந்து ஆப்ஜெக்ட் ஏ வந்து அவுட் ஆஃப் ஸ்கோப் ஆகும்போது அதோட டிஸ்ட்ரக்டர் வந்து நமக்கு இங்கே கால் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து இதோட அவுட்புட். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம எப்பயுமே வந்து நம்ம நிறைய கிளாஸஸ் இருந்தாலும் நமக்கு மெயின் ஃபங்க்ஷனில் இருந்து தான் ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஏங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அப்போ அதோட கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஐ ஆம் கிளாஸ் ஏங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து பிங்கிற கிளாஸ் டிரைவ்டு கிளாஸோட ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம் ஓபிஜே பி அப்படின்ட்டு. ஸோ இது வந்து டிரைவ்டு கிளாஸாக இருக்கிறதுனால கிளாஸ் ஏல இருக்க கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. ஸோ அதனால் அதில் இருக்கிற ஐ ஆம் கிளாஸ் ஏங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து நம்ம இந்த ஆப்ஜெக்ட் பிங்கிறது பராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகி x1ல இருக்கிற வேல்யூ y1ல இருக்கிற வேல்யூ எக்ஸுக்கும் ஒய்க்கும் பாஸ் ஆகுது. அடுத்து இதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஓபிஜே பி டாட் ஷோ ஆப்ஜெக்ட் பி டாட் ஷோங்கிற கொடுத்துருக்கோமா, அப்போ ஷோங்கிற ஃபங்க்ஷனில் என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ ஒய்யில் என்ன வேல்யூ இருக்குங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இங்கே x is equal to 30, y is equal to 20ங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து நமக்கு ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிறதுனால ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்கோப் ஆகுது. ஸோ அவுட் ஆஃப் ஸ்கோப் ஆகும்போது மெமரி எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணும். அப்போ டிஸ்ட்ரக்டர் என்ன பண்ணும், மெமரி எல்லாத்தையும் நம்ம அந்த ஆப்ஜெக்ட் ஆக்கியபை பண்ணி வச்சிருக்கிற மெமரி எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு டிரைவ்டு கிளாஸில் ஓபிஜேவோட மெமரி வந்து க்ளோஸ் ஆகுது. அடுத்து அந்த பேஸ் கிளாஸோட
மெமரி வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம அந்த டிஸ்ட்ரக்டரில் என்ன கொடுத்துருக்கோம், பாய்ங்கிற மெசேஜ் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் இங்கே பாய் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து ஓபிஜே ஏவோட மெமரி வந்து கிளியர் பண்ணுறதுனால அதோட டிஸ்ட்ரக்டர் கால் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பாய்ங்கிறது நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்பிளனேஷன். இது இம்பார்ட்டண்ட்டான ப்ரோக்ராம், படிச்சுக்கோங்க.